Hi friends, Crown Tasty சமையல்ல இன்னைக்கு நம்ம plain brinji rice எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் 2 அழாக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு half an hour ஊற வச்சுக்கோங்க. அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அரிசி உடையாம இருக்கும். தேவையான அளவு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நான் கடலெண்ணெய் எடுத்துர்க்கேன். உப்பு தேவையான அளவு, நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால நான் கல்லுப்பு வச்சிருக்கேன். கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம, அதனால் முழுசாக வச்சுருக்கோம். ஏலக்காய், மராட்டி மொகு, ஸ்டார் ஆனிஸ், ஜாதி பத்திரி, லவங்கம், இலை, பட்டை, சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஏன்னா வாசனை அதிகமாக இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் மெல்லிஸ் ஸ்லைஸாக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முழு பூண்டு உரிச்சிருக்கு. பூண்டு வாசனை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க பூண்டு குறைவாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வேணான்றவங்க யூஸ் பண்ண வேணாம் இந்த ரைஸ்க்கு. பச்சை மிளகா 8லேருந்து 10 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்படுதுன்னா பச்சை மிளகாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, புதினா இலையாகவும் கிள்ளி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டைமில் நம்ம பச்சை தண்ணி யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த காய்ச்சின தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 3லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விடலாம். உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படிங்கிறவங்க எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு தான் நம்ம கரம் மசாலா போட போகிறோம். ஏன்னா முதலையே போட்டோம்னா அதெல்லாம் சோம்பெல்லாம் பொரியாது. நல்லா பொரிஞ்சதுனா தான் அந்த வாசனை அரிசியில் பரவி நம்ம செய்கிற பிரிஞ்சி ரைஸ் நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கரம் மசாலா எடுத்து நம்ம போட்டு கரண்டியில் லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ பூண்டு சேர்த்து வதக்கணும். பூண்டு கூட ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எண்ணெயோட பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வாயு தொந்தரவுகள்லாம் இல்லாமல் இருக்கும். பச்சை மிளகா சேர்த்து அதையும் வதக்குங்க. பச்சை மிளகாவும் அந்த பச்சை கலர்லேயே இருக்கணும், ப்ரௌனாக சேஞ்ச் ஆகக்கூடாது. அது பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ரைஸும் ஒயிட்டாக வராது, கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நீல வாக்கில் வெங்காயம் இருந்தால் பிடிக்காது அப்படின்றதுன்னா நீங்கள் பொடி பொடியாக கூட நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சால் வராது அப்படிங்கிற இது கிடையாது. அதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ஆனால் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகக்கூடாது. வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலராக சேஞ்ச் ஆகும். அதனோட பச்சை வெங்காயம் சூடில் பட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் வெங்காயம் வதக்கும் போது ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் லைட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணும். தக்காளி கூடவே நீங்கள் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃபஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்லேயும் ஆட் பண்ணும்போது கருவேப்பிலை ரொம்ப பொரிஞ்சிடும். அதனால் நம்ம பாதி காய்கறிகள் சேர்த்த பிறகு கருவேப்பிலை போட்டோம்னா அந்த வாசனை எல்லாத்தோடையும் பரவி நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக குக்கர் மூடி போட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க. ஆனால் கேஸ்கட் போடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 to 3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தக்காளி லைட்டாக வதங்கியிருக்கும். தக்காளி ஆனால் மேஷ் ஆகக்கூடாது. இந்த அளவு வதங்கினாலே போதும் உங்களுக்கு. மேஷ் ஆனால் சாதத்தோட டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். இந்த பிளெயின் பிரிஞ்சிக்கு எதுவுமே மேஷ் ஆகாத அளவு நீங்கள் வதக்கணும்.
புதினா கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கட் பண்ணி சேர்க்க விரும்புகிறவங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி வந்து ப்ரௌன் கலரில் மாறக்கூடாது. அதனோட க்ரீன் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். அதாவது அந்த இலை வந்து லைட்டாக நமக்கு வதங்கியிருக்கணும். ஆனால் ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அது போல் நீங்கள் வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ்வு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கலாம். நம்ம மெல்லிசாக தான் வெங்காயம் நறுக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணல. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். அதனால தான் வந்து கொஞ்சம் ஒரு பாதி உப்பை வந்து ஃபஸ்ட்லேயே போடுவாங்க. நம்ம வெங்காயம் மெல்லிசாக இருக்குன்றதுனால நம்ம இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஊற வச்சுருக்க அரிசியை இது போல் ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணிலாம் இருத்துட்டு மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஏன்னா சாதம் வெந்த பிறகு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அரிசி உடஞ்சி சாதம் வந்து குழஞ்சிடும். அதனால் இப்போவே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆன உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம சுட வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து அரிசியில் கொட்டுங்க. நான் வந்து அரிசிக்கு தண்ணியோட அளவு கொடுக்கல. ஏன்னா புது அரிசியாக இருந்தால் அதுக்கு ஒரு அளவு தேவைப்படும், பழைய அரிசியாக இருந்தால் அதுக்கு ஒரு அளவு தேவைப்படும். நான் எந்த அளவில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசிக்கு மேலே ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி வந்து வர அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விடணும். ஆனால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய அரிசியாக இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். புது அரிசியாக இருந்ததுன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணியிலேருந்து 1.25 டம்ளர் தண்ணி வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் கேஸ்கட் போட்டு குக்கரோட மூடிட்டு நீங்கள் வெயிட் போட்டுருங்க. புது அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு விசில் போதும். பழைய அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு விசில் கொடுத்து ஒரு நெக்ஸ்ட் விசில் வர வரைக்கும் வந்து லைட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு வைங்க. இல்லைன்னா வந்து ஒரு 2 விசில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். புது அரிசியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விசில் இருந்ததுன்னா போதும், இல்லைனா அரிசி வந்து குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட பிளைன் பிரிஞ்சி ரைஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. அரிசி பாருங்கள் நல்லா உடையாமல் இருக்குது. சாதம் வெந்திருக்கு, ஆனால் வந்து சாதம் வந்து உடஞ்சி போகலை. ஏன்னா ரொம்ப நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சாதம் வந்து உடஞ்சிரும். அதனால் எப்போவுமே சாதம் வந்து வெந்த பிறகு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் மசாலாலாம் நல்லா அரிசியில் ஊறணுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ லைட்டாக நீங்கள் ஒரு பெரட்டிட்டு இதை நம்ம சர்விங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ரைஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிளைன் பிரிஞ்சி ரைஸ் இது வந்து ரொம்ப குயிக்காக செய்யலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி கிடச்சதுனாலும் நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், சர்விங் பவுலில் போட்டாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம் இந்த பிளைன் பிரிஞ்சி ரைஸை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய ரெசிபீஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.